அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் இந்த சதையொட்டி வேறுன்னு கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சதையொட்டி வேறு, சதையொட்டின்னு சொல்லுவாங்க. சதையொட்டி வேறு அப்படின்னா மலையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். ஆதி காலத்தில் மலையில் வாழுவாங்களாம். மலையில் இருந்து ஏமாந்து நைட்டில் நடந்து போகும்போது சரிஞ்சு விழுந்துட்டாங்கன்னா இந்த சாறு காயம் ஆயிருமா. அந்த வேரை எடுத்து எங்கெங்கே எல்லாம் அந்த காயம் இருக்கோ அங்கே அப்படி அந்த வேரை வச்சா எல்லாம் சதை ஒட்டிக்குமா. அதுக்கு பேர் தான் சதையொட்டி. எப்படிங்க? கிராமத்துகள் இல்லைங்க, இப்போ அந்த வேர் வர்றதில்லை. முதல்ல மலை மேலே அதெல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லா வீட்லேயும் இருக்கும். கீழே விழுந்துட்டான் அப்படின்னா உடனே தூக்கிட்டு வந்தோடனே இந்த வேர் எடுத்துகிட்டு வந்து டக்கு டக்குன்னு பூசுவாங்க. அது மறுபடியும் பழைய உடம்பு வந்துடுமா. அது சதையொட்டி. அது சும்மா சாதாரணமாக ஒரு மட்டன் பீஸவே 4 கட் பண்ணி 4 பக்கம் வச்சு அந்த சதையொட்டி வேறு வச்சு அது அப்படி சக்கரம் வந்து ஒட்டிக்குமா. அப்போ எவ்வளோ பெரிய பவர் உள்ள மூலிகையெல்லாம் சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்போ இதெல்லாம் ஆதிகால பரிகாரம். அப்போ அந்த வேர் இருந்திருக்குது பாருங்கன்னு சொல்கிறேன். அப்போ சதையொட்டி வேர்னு ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த சதையொட்டின்னு அப்படி எடுத்தாங்கன்னா டக்கு டக்குன்னு அதை ஒட்டிக்குமா. அப்போது அந்த சஞ்சீவிங்கிற வேரெல்லாம் சதையொட்டி வேரெல்லாம் என்ன, இதெல்லாமே அந்த ஒரு விஷயம் தானே. சஞ்சீவியுடைய யோகமே என்ன, சஞ்சீவி மூலிகையோட சக்தி என்ன, ஒரிஜினல் சக்தி யாராவது படிச்சிருந்தாங்கன்னா சஞ்சீவி மூலிகையோட பவர் உங்களுக்கு தெரியும். சஞ்சீவி மூலிகை அவ்வளோ சுலபமாக கிடைக்காது. அது எங்கே இருக்கும்? கருடாழ்வாருடைய கூண்டுக்குள்ளே இருக்கும். அது என்ன பண்ணுமாமா, அந்த வேரோட மூலிகையை சக்தியை யாராவது தெரிஞ்சு வச்சதுனால அது இரும்பை கட் பண்ணக்கூடிய சக்தி சஞ்சீவி மூலிகை உண்டு. அப்போ அந்த இரும்பை கட் பண்ணால் சஞ்சீவி மூலிகை மட்டும் அந்த பவர் உண்டு. அந்த காலத்தில் இந்த விவரங்களை தெரிஞ்சு அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த கருடாழ்வார் முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சிருமா. இந்த குஞ்சு கொண்டு போய் வளையம் போட்டு விட்ருவாங்களாம். அப்படியே கொஞ்சம் சைலண்ட் போடும், வளையம் போட்டுருவாங்களாம். இந்த வளையத்தை போட்டு விட்டுட்டா இந்த கருடாழ்வார் போய் சிவன்கிட்ட போய் கேட்பாராம், என்னை என் பிள்ளை இப்படி கட்டி போட்டாங்களே, இதுக்கு நீ ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லு, இல்லாட்டி என் பிள்ளை எப்படி நான் காலு விலங்கு அவுத்து விடுறது அப்படின்னு இந்த கருடால் போய் சிவன்கிட்ட போய் தவம் இருந்து கேட்டுச்சான். அப்படி கேட்கும் பொழுது அது சொல்லிச்சான், நார பறக்காத 48 மடங்கு கம்மாய்க்கு அந்த பக்கம் ஒரு மூலிகை இருக்குது, நீ அந்த மூலிகையை ஞான சக்தியால் நான் சொல்கிறேன், அங்கே போய் அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து உன் பிள்ளையோட அந்த வளையத்து மேலே வை, அந்த இரும்பு கட்டாயம்னு சொல்லிச்சான். அதே மாதிரி தவம் இருந்து தன்னோட பிள்ளையை விட்டுட்டு ஒரு 100-200 கிலோமீட்டர் பறந்து போய் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அந்த மூலிகை போய் அந்த மண்ணுக்குள்ளே இருந்து அந்த வேரை கொண்டுட்டு ரிட்டன் திரும்பி தன் பிள்ளையை பாதுகாப்பு பண்ணி வச்சு சிவனுக்கு கரெக்டாக கொண்டு வந்து அந்த வளையம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளையத்தில் கொண்டு வந்து வேரை வச்சுதான். இந்த வேரை வச்ச உடனே அந்த இரும்பு கட்டாயி போச்சு, அந்த குஞ்சுகள்லாம் பறக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ இது ஏதோ ஒரு சக்தி இருக்குது, இரும்பவே கட் பண்ணுதுன்னா இந்த மூலிகையில் ஒரு பவர் இருக்குதுன்னு. அதனால தான் சாகாத வரம் பெற்ற சஞ்சீவி மூலிகை, சாகாத வரம் வாங்கியிருக்குதான். எல்லா சித்தர்களுக்கும் அந்த சஞ்சீவி மூலிகை பற்றி தெரியும். சப்போஸ் என்னைக்காவது ஒரு நாள் அந்த சஞ்சீவி மூலிகை கிடச்சிதுன்னா அது ஒரு 5 விதமான சோதனைக்கு அது கட்டுப்படும். அதாவது மணலை குமிச்சு வச்சு சஞ்சீவி மூலிகையை நிறுத்தி வச்சிங்கன்னா எந்த பக்கம் நிழல் விழுகாது. எப்படி எங்கேயாவது குச்சி வச்சா நிழல் விழுகணும் இல்லைங்க, விழுகாது. இன்னொன்று பெட்ரோலில் உள்ள முக்கி ஃபயரை பற்ற வச்சிங்கன்னா அந்த பெட்ரோல் மட்டும் எரியும், திரும்பி அந்த மூலிகை எரியாது. அதுக்கு அடுத்தது வாழைப்பட்டையை இப்படி நேராக சேப்பாக வச்சு மேலே வேற வச்சு கீழே தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த வேர் எதிர்த்து மேலே போகும், தண்ணி எதிர்த்து மேலே போகும். கண்ணாடியில் போய் வச்சிங்கன்னா அந்த பாதரசம் உறிஞ்சு கீழே விழுந்துடும். இரும்பு மேலே வச்சிங்கன்னா கட்டாயிரும். இந்த 5க்கும் அது கட்டுப்படும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் சஞ்சீவி மூலிகை. எப்படி என்னங்கய்யா? ஆமாம், புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதெல்லாம் கிடச்சிதுன்னா பெரிய புண்ணியம் தான். ஆனால் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் இருக்குது, வாழ்ந்துட்டு இருக்குது எங்கேயோ. அது பொன்னூதியூர் மலையில் அந்த சஞ்சீவி மூலிகை மரம் இருக்குதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் அந்த கொங்கண சித்தருக்கு பொன்னூதியூர் மலை அப்படி சொன்னேன் இல்லைங்களா. ஊதியூர் மலை செங்கல் ஒரு பரிகாரம் சொன்னல, அந்த ஊதியூர் மலையில் சஞ்சீவி மூலிகை இருக்கான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேட்டைக்கு போயிருக்காங்க அந்த மலைக்குள்ளே, 2-3 முயல்கள் எல்லாம் கட் பண்ணி குழம்பு வச்சுருக்காங்க. அப்போ கிளறதுக்கு கரண்டி இல்லை. அப்போ இந்த குச்சி எடுத்து கிளறிக்கிறாங்க. எல்லா முயலும் உயிரோடு எந்திரிச்சு ஓடிச்சான். முயலை பிடின்னு எல்லாம் ஓடினோடனே அப்புறம் இங்கே பார்க்கும்போது இந்த குச்சி மறைஞ்சிருச்சு. என்னடா அது, குச்சியில் இப்படி நோண்டினோடனே உயிர் வருது, அப்போ இந்த மூலிகையில் ஏதோ சக்தி இருக்குது அப்படின்னு ரிட்டன் திரும்பி பார்த்தாங்களாம். இங்கே மூலிகை அந்த செடி மறைஞ்சிருச்சான். அப்போ அந்த மலைக்குள்ளே தான் அந்த சஞ்சீவி மூலிகை இருக்குது. அதனால தான் கொங்கண சித்தர் 800 வருஷம் தவம் பண்ணார். அவர் எதற்காக தவம் பண்ணார்?
செல்வமும் புகழும் வேணும்னு தவம் பண்ணார். 800 வருஷம் தவம் பண்ணிவிட்டு எங்கே போய் ஜீவசம்மதி ஆகிட்டார்? திருப்பதியில் போய் ஜீவசம்மதி ஆகிட்டார். இப்போ செல்வமும் புகழும் உள்ள சாமி எந்த கையா? அவ்வளோதான். இதுதான் இதோட பவர் தான் அங்கே இருக்குதுங்க. என்ன அப்போ இதோட பவர் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அந்த திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய சிலைக்குள்ளேயே அந்த சித்தருடைய வாசம் இருப்பதுனால தான் அந்த சாமிக்கே வேர்க்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ ஒரு பவர் அங்கே இருக்குது. ப்ளஸ் சந்திரகாந்த கல் அங்கே இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அந்த சக்தி பிறக்குது. அதனால் நீங்கள் அங்கே போய் 1 மணி நேரமாவது அந்த கோயிலை சுற்றி அப்புறம் தானே பெருமாளை பார்க்குறீங்க. அதுக்குள்ளே இந்த சட்டையெல்லாம் கழட்ட சொல்கிறாங்க. அந்த இரையாற்றலாம் உள்ளே ஏறதுனால தான் கோயில் போயிட்டு வந்தோன்னா இந்த எனர்ஜி ஃபுல் பவராக இருக்கிறதுக்கு காரணம். இதுக்கு மூலாதாரம் வந்து நம்ம ஊரில் வாழ்ந்த சித்தர் தான் திருப்பதியில் போய் ஜீவசம்மதியாக இருக்கார். அப்போ தவமண்ணை இடத்துக்கு நீங்கள் போகணுன்னா பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு மட்டும் மேலே கூட்டம் அன்னதானம் நடக்குது. அங்கே மூலிகை ரசம் நைட்டு 1 மணிக்கு கொடுக்குறாங்க. பொன்னூதி மலையில் அது வட்டமலை அதே தாங்க. இப்போது காங்கேயம் இருக்கலங்கம்மா, அங்கேருந்து 10 கிலோமீட்டர். அது பேரே பொன்னூதியூர் மலை. அப்படின்னா அதே மேலே தாங்க. அது வந்து ஒரு வட்டமான ஒரு மட்டமலை மேலே பொன்னூதியூர் மலை. அங்கே சித்தர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம். அங்கே இருக்குதுங்க. நாங்களாம் கொஞ்சம் படுத்திருந்தோம். அதான் அந்த திருவள்ளுவருடைய ஓலைச்சுவடி எடுத்து முதல்ல படித்தாருன்னு சொன்னேனே, அந்த பொன்னூதியூர் மலை வந்து அங்கே இருக்கு. அந்த மதிமயங்கி ஆள்மயங்கி அதாங்க மூலிகையில் அந்த பவர் இருக்குது. எதுக்காக இந்த பரிகாரம் சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் பரிகாரம்ங்கிற ஒரு விஷயம் அந்த சதையொட்டியும் கூட அதை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல வராங்க. அப்படியே முன்னாடி போகும். அப்படியே முன்னாடி போகும். கொஞ்சம் கீழே இருக்காங்க. சூப்பர் ஐயா, சூப்பர் போதுங்க. இங்கே கூட கையா கொடுங்க. பாருங்க, அந்த கல் இருக்குதுன்னு சொன்னோன்னே அவர் எடுத்து காமிக்கிறாரு. இந்த நேரத்தில் அது வேலை செய்து பாருங்க. சும்மா அதை வாங்கி சார் அந்த காலத்தில் சார் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம் சார். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள், அப்படியே ஒன்றா போயிடும் சார். அந்த காலத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னா இப்போல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி அந்த காலத்தில் குழந்தை உண்மையாலுமே கிடைக்கும் கிடைக்காதுங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்க? அது நாடி, அது வந்து கர்ப்பமான ஜாதக ரீதியாக சின்ன சின்ன பரிகாரத்தினால இந்த குழந்தைக்கு உண்மையாலுமே புள்ள பெக்கிறது. அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு பேர் மலடின்னு பட்டம் கொடுத்துட்டாங்க. இது மலடி போ அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். சொன்ன மாதிரியே இருக்குமா? இல்லை இது புள்ள பெக்கிற பொம்பளை தானே பார்த்து சொல்லிடுவாங்க. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணுற காலத்திலேயே சில வந்து கல்யாணம் பண்ணி வாரிசை உருவாக்குறதுக்கு வம்ச விருத்தியாக இந்த பொண்ணுக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுவாங்களா? என்னங்க எப்படிங்க தெரியலையே. அதாவது சார் வெள்ளை பூண்டு இருக்குல்ல, வெள்ளை பூண்டு, இந்த வெள்ளை பூண்டை குழந்தை இல்லாதவங்களுக்கு கல்யாணம் மூச்சு வெள்ளை பூண்டை தலகாணி வைக்காமல் ஒரு 6-7-10 பூண்டை கீழே வச்சு இவங்க அது மேலே தலை வச்சு நைட்டெல்லாம் தூங்க சொல்லுவாங்க. ஒரு நாள் எப்படிங்க ஒரு நாள் தூங்க சொல்லுவாங்க. அந்த வெள்ளை பூண்டுடைய அந்த உண்மையான அந்த பவர், அந்த பூண்டோட உயிர் சக்தி வந்து அந்த முடியுடைய ஹோல்ஸ்குள்ளே உள்ளே போய் உடம்புக்குள்ளே பரவுமா. காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே வாயை ஊத சொல்லுவாங்களா. வாயில் வெள்ளை பூண்டு வாடை அடித்தா குழந்தை வெத்துருமா. பூண்டு அடிக்கலைன்னா குழந்தை எப்போ பெக்க முடியாதா? எப்படி புரிஞ்சுங்களா ஐயா? அந்த காலத்தில் எப்படியெல்லாம் முன்னோர்கள் வச்சுக்கிறாங்க பாருங்க. தலைக்கு வச்சது வாய்க்கு வரணும். அப்போ தலைக்கு இருந்து உள்ள குழந்தை பெக்கிறவங்களுடைய ஆக்னேயம் வந்து அந்த துரியம் வந்து உடம்பு பூரா பரவற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குழந்தை உண்மையாலுமே அவங்க பெற்று கொடுக்க முடியும்னா தலைமேட்டு கடியில் வெள்ளை பூண்டை வச்சு
ஒரு நாளோ அல்லது 2 நாளைக்காவது சரியாக வைக்கலினாலும் கூட 2 நாளைக்கோ 3 நாளைக்கு இருக்கோ வெள்ளை பூண்டை தலைமைட்டு கடியில் வச்சு படுக்க சொல்லணும். காலையில் எந்திரிச்சோன்னே வாயை ஊத சொன்னால் வாயிலிருந்து வெள்ளைப்பூண்டு வாடை அடித்தா இங்கே இருக்கிறது இங்கே வந்துருச்சுன்னா குழந்தை பெக்கறதுக்கு தகுதியான பொம்பளை. அப்படி இல்லைன்னா அந்த பூண்டு வாடை அடிக்கலைன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறாது, தடைன்னு சொல்லிடுவாங்களா. அந்த காலத்தில் எப்படி யோசிச்சு வச்சுக்கிறாங்க, எப்படி பரிகாரம் பாருங்கள்.